கோயம்புத்தூருக்கு வந்ததில்ல. ஹாய் அகில், சாப்பிட்டாச்சா? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ என் வீட்டில் இருந்து பேசுகிறேன். ராஜா கணேஷா, என்னோட நேட்டிவ் சென்னை தாங்க. முன்னாடியும் சென்னை தான், இப்பயும் சென்னை தான், இதுக்கப்புறமும் சென்னை தான். சிலம்பரசன் நீங்கள் தானே குட் நைட் போட்டு போனீங்க போல இருக்கு. ஏன் ஃபீனிக்ஸ் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இன்னொன்று, ஒருத்தவங்க மாதிரி இன்னொருத்தவங்க யாரும் இருக்க முடியாது. நம்ம விரல் நம்ம கையில் 5 விரல் வேறு மாதிரி தான். அதுக்கு உதாரணத்துக்கு தான் கடவுள் அப்படி கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி தான் இருப்பாங்க. விடுங்க. சென்னையில் ஸ்பெசிஃபிக் ஏரியாவா? ஸ்பெசிஃபிக்கான ஏரியா கேட்குறீங்களா, இல்லை நாங்கள் எங்கே இருக்கோன்னு கேட்க வரீங்களா? என்ன இன்னைக்கு கொஞ்சம். ஹாய் ஜாகிர். அகில், அப்படிலாம் இல்லை, லைட்டு கீழே உட்காந்துருக்கேன், பளிர்னு இருக்குது. அங்கே வீட்டுக்குள்ளே லைட்டு, அதனால் கொஞ்சம் அப்படி பார்க்க பளிர்னு இருக்கும் மூஞ்சி, வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா எப்படி சொல்லலாமா, இன்றைக்கி தான் மூஞ்சி கழுவுனேன் அப்படி கூட சொல்லலாம். எங்கள் ஏரியா தானா? தாம்பரங்க. ஜாகிர் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டாச்சுங்க. தூங்கணும்ப்பா. என்ன கீழ் கடையை சாத்தும்போது சாத்துவாங்களா இல்லையான்னு வெளில உட்காந்து பார்த்து வரீங்களா? அப்படியா அகில்? ஆமாம் ஃபினிக்ஸ், அந்த மாதிரிலாம் இருக்கவே முடியாது. சண்டை போட்டுக்கிறதுக்காச்சும் பேசி தானே ஆகணும். மணிகண்டன், இது என்ன புதுவித பொம்மையாக இருக்குது? இல்லை, என்னது சூப்பர் சாட்ஸ் இருக்குது, அப்புறம் ஜாயின் பட்டன் இருக்குது, அப்புறம் கிஃப்ட் ஆப்ஷன் ஏதோ இருக்குது. நம்ம லைவில் அதெல்லாம் எதுவும் வராது. புதுசு புதுசாக திட்டுறதுக்கும் புது புது பொம்மைங்க தான் வருது. எங்கேருந்து தான் வரீங்களோ? ஐயோ ராமா. ஓ, அப்படியா? மாம்சா என்கிட்ட கத்தி கத்தி டயர்டாகி படுத்துருக்காரு, முழிச்சு தான் இருக்கார், தூங்கலை. How are you? செல்வா, லைவில் வந்து நான் தேவையில்லாத எதுவும் பேச வேணான்னுட்டு தான் ரொம்ப நேரம் அமைதியாக இருக்கேன். காட்ட முடியாது. ஏன் மணிகண்டன், அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன் நான், வேணான்னு பார்க்குறேன். ஃபேக் ஐடி ஓடிப்போ. கழுவி